நம்ம வந்து இப்போ ஓல்டு கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பார்த்துடலாம். லாஸ்ட் இயரில் நமக்கு குரூப் 4 நடந்த தமிழை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக அப்படி நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். இது வந்து 2022 நடந்த குரூப் 4 கொஸ்டின். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படை தன்மை. உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனியை வச்சு காமிச்சோம் அப்படின்னா அது வெளிப்படையாக தெரியும் இல்லையா, அதுதான் வெளிப்படை தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். சிலை மேலே எழுதணும் அப்படின்னா அது பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர் எது? செய்வினை அப்படின்னா ஐ இருக்கும், செயப்பாட்டு வினை அப்படின்னா ஆள் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்படையாகவும் இருக்கலாம், அது மறைஞ்சும் இருக்கலாம். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது வந்து ஐ இருக்குது. ஐ இருக்கிறனால இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது செய்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது. தொடரின் வகையை அறிக. சால, நவ, தனி, நனி இதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சொல் தொடராக இருக்கும். ஸோ இது சால சிறந்தது உரிச்சொல் தொடர். மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர். பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது சினை பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். ஸோ மல்லிகை பொருள் பெயர் 4, பள்ளி இடப்பெயர் 3, கிளை சினை பெயர் 1, இனிமை பண்பு பெயர் 2. ஸோ 4, 3, 1, 2. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்தெழுதுக. காலப்பெயர். காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மை கிடையாது. செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர். ஆண்டு அப்படிங்கிறது தான் காலப்பெயர். ஸோ சினை பெயர் கண்ணு கரெக்டு, தொழிற்பெயர் ஆடுதல் கரெக்டு. அப்போ ஏயும் சியும் அப்படியே மாறி இருக்கு. காலப்பெயருக்கு ஆண்டு, பண்பு பெயருக்கு செம்மை. ஏயும் சியும் தப்பு. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து கட்டளை பொருளில் தான் வரும். எச்சம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து முற்று பெறாமல் ஒரு தொங்குதல் நிலையிலே இருக்கும். அப்போ வினை எச்சம்னு கேட்கமிச்சில K2. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது அப்படிங்கமிச்சில அதுக்கு வந்து வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளையில் தான் இருக்கும். ஸோ தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தா. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ அப்படிங்கிறது வந்து மதிலை குறிக்குது. கோ அப்படின்னா அரசன், நோ அப்படின்னா நோயை குறிக்கும். மா அப்படிங்கிறது வந்து பெரிய. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படின்னா கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை. கூகை வந்து குளரும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுதான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வாஷ் பார்த்து ரிலாக்ஸாக போடுங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. சார்பு, காசு, மருந்து இது எல்லாமே குற்றியலுகர சொற்கள். பசு அப்படிங்கிறது மற்றும் குற்றியலுகரத்தில் பொருந்தா சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இயைபு, முரண் இதெல்லாமே ஒரே இது. இசைவு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இசைவு தான் ஆன்சர். பொறுத்துக. சோறு உண். சோறு உண்டான். பால் பருகு. பால் பருகினான். பழம் தின். பழம் தின்றான். நீர் குடி. நீர் குடித்தான். ஸோ சோறு உண், பால் பருகு, பழம் தின், நீர் அருந்து. நீர் குடி. 1 அப்படிங்கிறதுக்கு கே. ஸோ இதில் வந்து சிக்கு 1ன்னு முடிஞ்சிருக்கு, அதுக்கு கேன்னு முடிஞ்சிருக்கு. சிக்கு வந்து 2 வரும். ஸோ சிக்கு 2 இருக்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கடலை, உருண்டைய, நச்சி. நச்சிங்கிறது 3க்கு. அடுத்து சப்பி. சப்பிங்கிறது 4க்கு. ருசிச்சு. சாப்பிட்டு. சாப்பிட்டு 6க்கு. சாப்பிட்டு. எடுத்து. அதை. 8க்கு வந்து அதை கூடையில் போடணும். கூடையிலங்கிறது 9க்கு. பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் இதோட ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர்.
நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனனுடையது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். காட்டும் காவியம் எதுன்னு நம்ம கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் பெரிய புராணம்னு வரும். திருவி கல்யாண சுந்தரனார். இளங்கோவடிகள் சேரமரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். ஸோ அனைத்தும் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று இரண்டும் சரி. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. ஏரெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏரெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 மட்டும் சரியா. ஏரெழுபதை பாடியவர் கம்பருங்கிறது கரெக்டு. ஆனால் ஏரெழுபது 11 கீழ்கணக்கு நூல்கள்லாம் ஒன்று கிடையாது. யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதிரை. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடிபெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடிபெறும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடிபெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடிபெறும். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கொட்டத்த முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வ மணிமாலை நூலாகும். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மரபியுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மரபியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீரு ஏறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுர அகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். இதுதான் தமிழோட முதல் அகராதியாகவும் இருக்கு. வீரமாமுனிவர் எழுதினது சதுர அகராதி. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்திகள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்திகள். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் வள்ளிக்கண்ணன். தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவ ஜெகநாதன். கீவ ஜெகநாதன். மிட்டாய்க்காரன் கீவ ஜெகநாதன். ஸோ தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அப்படிங்கிறது அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவ ஜெகநாதன். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. கரெக்டு. உவமை கவிஞர். உவமை கவிஞர்ங்கிறது சுரதாவை குறிக்கும். ஸோ உவமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் கிடையாது. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். இது கரெக்டு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஸோ தாராபாரதி கிடையாது. ஸோ பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. உவமை கவிஞர் அப்படிங்கிறவங்க சுரதா. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஸோ 1, 3 இதில் கொடுத்துருக்கிறதுல கரெக்டு. முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம் இயற்றலை. அப்போ பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இது 3 இயற்றிருக்காங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இது 3 முடியரசன் இயற்றிருக்காங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன்.
பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலடிகள் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்தெழுதுக. மோனைனா முதலெழுத்து பொருந்தி வர்றது. ஸோ புனிதமுற்று புத்தக சாலை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். எழுதுவாள் அப்படிங்கிறது தான் இது எழுதாமல் இராள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அண்ணனோடு போ இது கட்டளை. தமிழ் படி கட்டளை. கூடு கட்டு கட்டளை. அரசு ஆணை பிறப்பித்தது இது வந்து செய்தி தொடராக இருக்குது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன இதுதான் கொஸ்டின். 5 மாடுகள் மேய்ந்தன. ஸோ எத்தனை மாடுகள் மேய்ந்தன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்துகள் நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா. சரியான தொடரை கண்டறிக. தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதில் பாருங்கள், எல்லா இதுலேயும் இந்த டி ஆப்ஷனில் மட்டும் டபுள் கொட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படி புக்லேருந்து எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா அப்படி இருக்கிறது ஆன்சராக இருக்கலாம். தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினை முற்றுச்சொல். முற்றுங்கிறது முற்று பெற்றிருக்கணும். ஸோ தேடினார். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கெட் தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வவ்வல். வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து. கான்சோனன்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல். மோனோ அப்படின்னாலே ஒன்றுன்னு வரும். ஸோ ஒரு மொழி. வவ்வல் அப்படிங்கிறது உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது வந்து ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி. நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனைந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன. நனைந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதுக்கு வந்து மீனிங் வந்து சிறிய உலகம் அப்படிங்கிறதா மீனிங். நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னு 2 லைன் கொடுத்துட்டு இது எந்த பாட்டுன்னு கேட்டாங்கன்னா இது வந்து முல்லைப்பாட்டில் இடம்பெற்றிருக்கு. முல்லைப்பாட்டு 10 பாட்டில் ஒரு நூல். நனைந்தலை உலகம்க்கு மீனிங் கேட்டாங்க அப்படின்னா அது அகன்ற உலகம். அதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை ரொம்ப கவனமாக போடணும். சிறிய உலகம் தான் ஆன்சர். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்பு அப்படின்னா ஒரு காரியத்தை எடுக்கிறது, தொடங்குதல் தான் மீனிங். ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க முடித்தல். எடுப்பு என்பதற்கு எதிர்ச்சொல் தருக முடித்தல். தண்டலிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தண்டலிர் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். களம்பகம். களம் கூட்டல் பகம். களம்பகம். களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எது. திருக்குறள். அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எது. திருக்குறள்.
சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவள் ஆண்டாள். விட்டணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ சரியான பதிலை தேர்வு செய்க வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவள் ஆண்டாள் கரெக்டு. விட்டணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள் கரெக்டு. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை 30. சங்க தமிழ் மாலை 30 அப்படிங்கிறதான் திருப்பாவை. திருப்பாவை அப்படிங்கிறது சங்க தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது ஆண்டாள் பாடியது தான். ஸோ அனைத்தும் சரி. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆண்டாள்ங்கிறது ஆன்சர். இவங்க யாரோட வளர்ப்பு மகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டணு சித்தன் அப்படிங்கிறவங்களோட வளர்ப்பு மகள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் வந்து சங்க தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி வந்து ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். ஸோ பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் வந்து சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணாத இறைவன் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணாத இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புற சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திரு ஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் சித்தர்கள். ஸோ சித்தர்களை வந்து நிறைமொழி மாந்தர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைமொழி மாந்தர்கள் யாருன்னு கேட்டாலும் சித்தர்கள் தான். அப்படி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். நிறைமொழி மாந்தர்கள் யார்? சித்தர்கள். அப்படி குறிப்பிடுற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பள்ளு. உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது? பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் எது? நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்று கற்றாழை. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. புறநானூற்றை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை அப்படிங்கிறது தாமரை மலர் கிடையாது. மறை அப்படிங்கிறது தாமரை மலர். துவரை அப்படிங்கிறது பவழமாக இருக்கலாம். அப்படின்னா கரெக்டாக தெரில. மறை அப்படின்னா தாமரை மலர் இல்லைன்னா மான குறிக்கும். துவரை அப்படிங்கிறது வந்து பவளமாக இருக்கலாம். விசும்பு அப்படின்னா வானம், இது கரெக்டு. மதியம் அப்படின்னா நிலவு. மதியம் அப்படின்னா நிலவு. மதி அப்படின்னா நிலவு தான். ஸோ துவரை அப்படிங்கிறது பவளம், மறை அப்படிங்கிறது தாமரை மலர், விசும்பு வானம், மதியம் நிலவு. ஸோ சி மற்றும் டி தான் சரி. பொருத்தமான விடையை தருக. சிறு பஞ்சமூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். சிறு பஞ்சமூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன்.
திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். ஸோ க ஃபார் கம்பர், தி ஃபார் திருவள்ளுவர். ஸோ தமிழுக்கு கதி அப்படின்னா கம்பரும் திருவள்ளுவரும். இதை சொன்னவர் யாருன்னா திருமணம் செல்வகேசவராயர். திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் என இருவர் குறிப்பிடப்படுகிறார்கள். அவங்க யாருன்னா கம்பரும் திருவள்ளுவரும். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் பெயரில். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சுவாமிநாதர். 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சுவாமிநாதர். டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி மாவட்டம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி மாவட்டம். ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13ஆம் நாள் அன்னைக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் அது எங்கே வழங்கப்பட்டிருக்குன்னா சென்னை. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கு. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கு. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாருன்னா நர்த்தகி நடராஜ். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். ஸோ ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னா 1938 நவம்பர் 13 அன்றைக்கு சென்னையில் வழங்கப்பட்டது பெரியார் என்ற பட்டம். 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்தில் வழங்கப்பட்டது தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம். பொங்கட்புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னா காஞ்சி இதழ் மூலம். பொங்கட்புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னா காஞ்சி அப்படிங்கிற நாளிதழ் மூலம். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ இதில் எல்லாருமே 80 ஸ்கோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.